வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று மே மாதம் 26ஆம் தேதி, வாரத்தின் முதல் நாள், திங்கட்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த இனிய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் மானியத்திற்கு பதிலாக மாற்றுத் திட்டங்களை நிராகரிப்பவர்களுக்கான விசேட திட்டத்தினை முன்னெடுக்க தீர்மானம். மீன்பிடி மற்றும் நீரியல் வள பிரதி அமைச்சர் சரத்குமார குணரத்ன தெரிவிப்பு. நரேந்திர மோடியின் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பயணமாக உள்ளார். கொலம்பியாவில் ஜனாதிபதி தேர்தல் நேற்று நடைபெற்றது. எரிபொருள் மானியத்திற்கு பதிலாக வழங்கப்படும் மாற்று மானியங்களை நிராகரிப்பவர்களான விசேட திட்டத்தினை முன்னெடுக்க உள்ளதாக கடற்றொழில் மற்றும் நீரியல் வள பிரதி அமைச்சர் சரத்குமார குணரத்ன தெரிவித்தார். மாற்று திட்டங்களுக்கான தேவை ஏற்படாவிடின் ஊழலற்ற வகையில் மீண்டும் எரிபொருள் மானியத்தை வழங்குவது தொடர்பில் கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சருடன் கலந்துரையாடியதாக பிரதி அமைச்சர் சரத்குமார குணரத்ன தெரிவித்தார். எரிபொருள் மானியத்துக்கு பதிலாக மாற்று மானியங்களை வழங்குவது தொடர்பிலான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நிதி அமைச்சின் செயலாளருடன் நடைபெறவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாற்று மானியங்களை ஏற்றுக்கொள்ளாத மீனவர்களுக்கு எரிபொருள் மானிய அட்டை வழங்காது மானிய நிதியை வங்கியை வைப்பு செய்யும் முறையை பின்பற்ற உள்ளதாகவும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எரிபொருள் மானியத்திற்கு மாற்றீடாக 4 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மீன்பிடி உபகரணங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கடற்றொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாற்று மானிய திட்டத்தின் கீழ் படகு, மீன்பிடி வலை, GPS கருவி மற்றும் உயிர் பாதுகாப்பு அங்கிகள் போன்ற உபகரணங்களை மீனவர்களுக்கு வழங்க உள்ளதாக கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நிமல் ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்தார். எரிபொருள் மானியத்திற்கு மாற்றீடான பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக இதுவரை 28,000 விண்ணப்பங்கள் மீனவர்களிடமிருந்து கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதிகளவான மீனவர்கள் எரிபொருளுக்காக மாற்றுத் திட்டத்தினை நிராகரிப்பதாக மீனவர்கள் அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. மாற்றுத் திட்டத்துக்கு எதிரான சூழ்ச்சி செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் எனவும் பிரச்சினைகள் காணப்பட்டால் கலந்துரையாடி தீர்வை பெற்றுக் கொள்ளுமாறும் கடற்றொழில் மற்றும் நீரியல் வள பிரதி அமைச்சர் சரத்குமார குணரத்ன தெரிவித்தார். இந்தியாவின் புதிய பிரதமராக பதவியேற்கும் நரேந்திர மோடியின் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை டெல்லி பயணமாக உள்ளார். டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் இன்று மாலை நடைபெறவுள்ள பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரில் மஹிந்த ராஜபக்ச இந்த நிகழ்வில் பங்கேற்பதாக ஜனாதிபதி ஊடக செயலாளர் விஜயானந்த ஹெர தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேயின் வருகையை இந்திய மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளதாக இந்தியாவிற்கான இலங்கை தூதுவர் பிரசாத் காரியவசம் தெரிவித்தார். சுகாதார சேவை ஊழியர்கள் சுகவீன விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். நாடளாவிய ரீதியில் அனைத்து வைத்தியசாலைகளிலும் இன்று காலை 7 மணி தொடக்கம் மாலை 7 மணி வரை இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளதாக அகில இலங்கை சுகாதார சேவை சங்கத்தின் தலைவர் டி ஜெயலால் தெரிவித்தார். குறைந்த சம்பளத்திற்கு எதிராக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. சுகாதார சேவையில் கடமையாற்றும் 40 பிரிவுகளை சேர்ந்த ஊழியர்களால் இந்த சுகவீன விடுமுறை போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. பாவனைக்கு உதவாத 1,00,000 கிலோ வெங்காயம் தம்புள்ளை பகுதியில் களஞ்சியத்திலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. போலீசாருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இவை கைப்பற்றப்பட்டதாக தம்புள்ளை மாநகர மேயர் ஜாலிய ஓபாத்த தெரிவித்தார். இதன்போது பாவனைக்கு உதவாத வெங்காயம், பருப்பு, கருவாடு மற்றும் சில உணவுப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தம்புள்ளை பகுதியில் உள்ள களஞ்சியங்கள் சிலவற்றில் பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவற்றை அளிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தம்புள்ளை மாநகர மேயர் குறிப்பிட்டார். இவ்வாறு பாவனைக்கு உதவாத பொருட்களை களஞ்சியப்படுத்தி வைத்திருப்போருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையுடன் இணைந்து அவர்களை கைது செய்ய உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வவுனியாவில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான 27 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா கலாபக் ஸ்வேப பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற அரசியல் கூட்டம் ஒன்றுக்கு வருகை தந்தவர்களே குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர்.
குளவிக்கொட்டுக்கு இலக்கானவர்கள் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளவர்களில் நிலை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். குளவிக்கொட்டுக்கு இலக்கானவர்கள் 8 போலீசார், 4 ராணுவத்தினர் மற்றும் 15 பொதுமக்களும் உள்ளடங்குவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாருடன் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். தெற்கு மாகாணங்களில் சில பகுதிகளில் காணப்படும். அதேவேளை மேற்கு மாவட்டத்தில் சில பகுதிகளில் சில மழை காணப்படும். மாவட்டங்களில் கிழக்கு மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். நாட்டின் மத்திய மலைப்பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளில் சற்று பலமான காற்று வீசலாம். கொழும்பு முதல் காலி அம்பாந்தோட்டை ஊடான பகுதிகளில் மழை காணப்படும். கடல் பகுதிகளில் காற்றின் வேகமானது மணிக்காலத்திற்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை வேகத்தில் தெற்கு அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். அதேவேளை நாட்டை சுற்றியுள்ள ஆழ்கடல் பகுதிகளில் சில சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகமானது மணிக்காலத்திற்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இடையிடையே சந்தர்ப்பங்களில் காற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். இனி எமது அவதானம் வெளிநாட்டுச் செய்திகளுக்கு. இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கும் நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த நிகழ்வில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் கலந்து கொள்வதில் நிச்சயமற்ற நிலைமை தொடர்ந்தும் நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று இந்தியாவின் 14வது பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கும் நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் தலைநகர் டெல்லியில் நடைபெற்று வருகின்றது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறவுள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வையொட்டி பல உலக தலைவர்கள் இந்தியாவிற்கு சென்றுள்ளதுடன் அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. டெல்லியிலும் கொல்கத்தா நகரத்தின் தெருக்களிலும் நரேந்திர மோடியின் ஆள் உயர உருவப்படங்கள் அலங்கரித்து உள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. இந்த நிலையில் நரேந்திர மோடியின் பதவியேற்பு நிகழ்வை தமிழக முதல்வர் பகிஷ்கரிக்கக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மோடியின் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாக நடிகர் விஜயகாந்தின் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மற்றும் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியன அறிவித்துள்ளன. எனினும் மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து போட்டியிட்ட வைகோ தலைமையிலான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மோடியின் பதவியேற்பு வைபவத்தை புறக்கணிக்க தீர்மானித்துள்ளது. இதேவேளை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கர்நாடகா மற்றும் கேரளா முதலமைச்சர்கள் நரேந்திர மோடியின் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்ளாமல் இருக்க தீர்மானித்துள்ளனர். பல்வேறுபட்ட நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உள்ளதாக நரேந்திர மோடியின் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார். அத்துடன் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் மோடியின் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்ள மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கேரள மாநில முதலமைச்சர் உம்மன் சாண்டியும் மோடியின் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்ள மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி மற்றும் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரும் மோடியின் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியின் அழைப்பை ஏற்று நடிகர்களான ரஜினிகாந்த் மற்றும் விஜய் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாக தமிழக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறவுள்ள மோடியின் பதவியேற்பு நிகழ்வில் 3000க்கும் அதிகமான அதிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் ஜனாதிபதி தேர்தல் நேற்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ஜுவான் மனுவல் சாண்டோஸுக்கும் ஒஸ்கார் இவன் ஜுலங்காவிற்கும் இடையில் கடும் போட்டி காணப்பட்டது. கொலம்பியாவில் அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. நேற்றைய தேர்தல்களில் 84 வீதமான மக்கள் வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் ஜுலங்கா 29 வீத வாக்குகளையும் சண்டோஸ் 25.5 வீத வாக்குகளையும் பெற்றுள்ளார். ஜனாதிபதியாக வெற்றி பெற்று தெரிவு செய்யப்படுவதற்கு ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் 50 வீதத்துக்கும் மேலான வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் 2 வேட்பாளர்களும் சரிசமமான வாக்குகளையே பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. கொலம்பியாவின் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு அமைதியான முறையில் நடைபெற்றதாக அமெரிக்காவின் தேர்தல்களை கண்காணிக்கும் அமைப்பு தெரிவித்துள்ளது. 2 லட்சம் பேர் பலியாக காரணமான போராட்டக்காரர்களின் செயற்பாடுகளுக்கு முடிவு கட்டுவதற்கு தற்போதைய ஜனாதிபதி ஜுவான் மனுவேல் சாண்டோஸ் தவறியிருந்ததாக மக்கள் குறை கூறி வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படாவிட்டால் போராட்ட குழுவினருடனான பேச்சுக்களை தொடரப்போவதில்லை என சாண்டோஸ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கொலம்பியாவில் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுகள் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி விளையாட்டுச் செய்திகள்.
கிரிக்கெட் விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை அணிக்கும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிக்கும் இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி 157 ஓட்டங்களால் அபார வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 157 ஓட்டங்களால் அபார வெற்றி பெற்றது. இங்கிலாந்தின் செஸ்டர் லீ ஸ்ட்ரீட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 256 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இலங்கை அணி சார்பாக அதிகபட்சமாக திலகரத்ன தில்ஷான் 88 ஓட்டங்களில் அஷான் பிரியரஞ்சன் 43 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டார். ஜேம்ஸ் ஆண்டர்சன் மற்றும் ஹாரி கேனி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். 257 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 26.1 ஓவரில் 99 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. சசித்ர சேனாநாயக்க 13 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளையும் நுவன் குலசேகர 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். போட்டியின் ஆட்ட நாயகனாக டிஎம் டில்ஷான் தெரிவு செய்யப்பட்டதுடன் 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடர் 1-1 என்ற ஆட்டத்தில் சமநிலை பெற்றது. பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் முன்னிலையில் உள்ள தோமஸ் கிண்ணத்தை கைப்பற்றிய 4வது நாடாக ஜப்பான் வரலாற்றில் தடம் பதித்துள்ளது. இந்தியாவின் புதுடில்லியில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் மலேசியா தோற்கடித்து ஜப்பான் வெற்றி வாகை சூடியது. 1949ஆம் ஆண்டு ஆரம்பமாகிய தோமஸ் கிண்ண பேட்மிண்டன் போட்டியில் சீனா, மலேசியா மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகள் வெற்றி பெற்றன. கடந்த வருடம் கிண்ணத்தை கைப்பற்றிய நாடான சீனா இம்முறை போட்டியிலிருந்து வெளியேறியுள்ளது.